செல்ஃப் பாலினேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இந்த செல்ஃப் பாலினேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா சீட் ஃபார்மேஷன் வந்து ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய சீட் வில் பி லெஸ் இன் நம்பர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, எண்டோஸ்பெர்ம் மைன்யூட்டாக இருக்கும். அதாவது இந்த எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறது எம்ப்ரியோவுக்கு நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதாவது இந்த செல்ஃப் பாலினேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா சைகோட் ஃபார்மேஷன் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். அந்த எம்ப்ரியோவுக்கு நியூட்ரியன்ஸை கொடுக்கக்கூடியது இந்த எண்டோஸ்பெர்ம் தான். இந்த எண்டோஸ்பெர்மே வந்து மைன்யூட்டாக இருக்கும்போது நியூட்ரியன்ஸ் வந்து போதுமான அளவுக்கு எம்ப்ரியோவுக்கு கிடைக்காது. எம்ப்ரியோ அப்படிங்கிறது சீடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. ஸோ அந்த சீடை நம்ம வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கும் போது அதுலேருந்து டெவலப் ஆகி வரக்கூடிய பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா வீக் பிளான்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த எம்ப்ரியோவுக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ இந்த சீட்லேருந்து வரக்கூடிய நியூ பிளான்ட்டுமே வந்து வீக் பிளான்ட்டாக இருக்கும். there will be no strong plant. அண்ட் இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுனால நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் த 3 டிஸ்அட்வான்டேஜஸ்.